வணக்கம். ஒரே ஒரு வீடியோ பல கோடி மக்கள் பார்த்திருக்கிறார்கள், ரசித்திருக்கிறார்கள். என்ன வீடியோ தெரியுமா? மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு திருட்டை நடத்தியிருக்கிறார்கள் அல்லவா? ராகுல் காந்தி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அதை துருவரத்தி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு உலகிலேயே மிக முக்கியமான ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம், அவர் மேலும் அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதில் அவர் கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 7 2025 ஆகஸ்ட் 7 யாருமே மறக்க முடியாது. மோடி அமித்ஷாவும் கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. என்ன, மகாதேவ்புரா அப்படிங்கிற இடத்துல 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு பாஜக எப்படி திருடியது என்பதை அம்பலப்படுத்திய நாள். அது நடந்து 2-3 நாளைக்கு அப்புறம் அனுராக் தாக்கூர் வந்து சொல்கிறார், என்ன ராகுல் காந்தியுடைய தொகுதியில் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தேர்தல் ஆணையர் வராரு. தேர்தல் ஆணையர் வந்து சொன்னார், ஆனால் இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் ஒரு தேர்தல் ஆணையர் இந்த அளவிற்கு இந்திய மக்களால் ட்ரோல் செய்யப்பட்டிருக்கிறார், அவமானப்படுத்தியிருக்கிறார் என்றால் இவரை மாதிரி யாருமே இருந்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்ச ஒரு தேர்தல் ஆணையரை இந்திய சமூகம் இதுக்கு முன்னாடி சந்தித்ததே கிடையாது. சரி, இந்த சம்பவத்தை அப்படி விடுங்க. இன்றைக்கி பீகாரில் ஓட்சோரி பயணம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஓட்டிங் நடந்து முடிஞ்சு அது தொடர்பான ஆதாரங்களை கேட்டால் 45 நாட்களுக்குள்ளே நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதைத்தான் துருவரத்தி கேள்வி கேட்கிறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, 45 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அழிச்சு தான் அப்படிங்கிற ஆர்டர் யார் கொடுத்தது, உங்களுக்கு எந்த ரூல்ஸில் இருக்குது? ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தல் தொடர்பான ஆவணங்கள், அதாவது ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப் ஆகட்டும் அல்லது விவிபேட் ஸ்லிப் ஆகட்டும், இதெல்லாம் காலத்துக்கு வச்சுருக்கணும். ஆனால் 45 நாட்களுக்குள்ளே திடீரென்று நீங்கள் அழிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன? அப்படி ஏதாவது ரூல்ஸ் எங்கேயாவது இருக்கா? அப்படி கிடையாது இல்லையா? அப்போ யாருக்காக இதை செய்தீர்கள் என்று துருவரத்தி கேட்குறார். இது முதல் கேள்வி. ரெண்டாவது மிக முக்கியமான கேள்வி, சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்குறாங்க. எப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு அப்படின்னு எல்லாரும் தான் கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கொடுக்க மறுக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்? அதில் நம்முடைய இந்தியாவினுடைய சகோதர சகோதரிகள், அதாவது சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாருமே ஓட்டு போடுறத அதையெல்லாம் நாங்கள் விலை காட்டணுமா? இப்போ நம்ம இந்திய சமூகம் இந்தியாவோட பெண்கள் தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்ன குளியலறையில் எடுத்த படத்தையா காட்ட சொல்கிறோம்? இல்லை படுக்கை அறைகளில் எடுக்கப்பட்ட காட்சியை காட்ட சொல்கிறோம்? இல்லை, இது முகத்தை கூட காட்ட போகிறதில்லை. எத்தனை பேர் அந்த ஒரு தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஃபுட்டேஜை கொடுப்பா நீ அதை கேட்டால் நீ என்ன சொல்கிற? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், சகோதரிகள், பெற்றோர்கள் அப்படின்னு நீ வந்து சவடால் விடுறியே அப்படின்னு துருவரத்தி தெளிவாக கேட்கிறார். கூடுதலாக அடுத்தது கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்கிறாரு, கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் சில மாதங்கள் தான் இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில மாதங்களில் மட்டும் ஒரு நாளைக்கு 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் தேர்தல் ஆணையத்தால் பாஜகவுடைய வெற்றிக்காக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஆதாரத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுடைய கட்சியை சார்ந்த ஏஜென்ட்டுகள் எல்லாம் பூத்தில் இருந்தாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார். ஆனால் பூத்தில் ஏஜென்ட்டுகள் இருந்திருக்கிறாங்க, கூட்டம் கிடையாது. ஆனால் 5 மணிக்கு மேலே பல லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார் இல்லையா? இந்த இடத்துல தான் துருவரத்தி இன்னொரு ஆதாரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோஹித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 33 மாதமாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். குல்தீப்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகக்காரன் இல்லையா? அவன் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறான். ஆனால் அவருக்கு சில தொகுதிகளில் சந்தேகம் இருந்தது மோஹித் குமாருக்கு. அவர் நேராக என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு கோர்ட்லையும் போகிறாரு. எல்லா இடத்துலையுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லுது, அன்னைக்கு நீ அங்கே பயன்படுத்துகிற ஓட்டிங் மிஷினை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய ஓட்டிங் மிஷின் கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவினுடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையில் அந்த ஓட்டிங் மிஷின் திரும்ப எண்ணப்படுகிறது. வெற்றி யாருக்கு தெரியுமா? தோற்றார்கள் என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட நபர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் ஓட்டிங் மிஷினை எண்ணும்போது அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். இது வந்து நடந்திருக்கா இல்லையா? மோஹித் குமார் வெற்றி பெற்றார். ஒன்றுமில்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவனுடைய மகன் சொன்னது, இன்றைக்கி அந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் பாஜகவிற்காக 9 முறை வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னதை நம்ம மறக்க முடியுமா? இன்னும் பல வீடியோக்கள்
நான் பாஜகவிற்கு 7 வாட்டி போட்டேன், 8 வாட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோக்கள் இன்றைக்கும் சர்வசாதாரணமாக யூடியூபுகளெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் யாராவது மறக்க முடியுமா? அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு தேர்தல் ஆணையம் பாஜகவிற்காக நடத்தி இருக்கிறது என்பதை துருவரத்தி மேலும் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வீடியோ கொஞ்சம் பேர் இல்லைங்க, பல கோடி இந்திய மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஒட்டுமொத்தமாக A to Z பல இடங்களில் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்காக மிக மிக மோசமான வேலையை செய்திருக்கிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது. அதில் தான் இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ வந்திருக்கிறது சாதாரணமான பட்டாசு தான். இப்போ ராகுல் காந்தி மகாதேவபுராவை பற்றி சொல்லியிருப்பது சாதாரணமான பட்டாசு. ஹைட்ரஜன் அணுகுண்டு வெடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வரும் வாரத்தில் நடக்கப் போகிறது. அது நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்முடைய ராகுல் காந்தி சொன்னதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் வந்தார். ராகுல் காந்தி போட்டியிட்ட இடத்துல பார்லிமெண்ட் தொகுதியில் போலியான வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆதாரத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆதாரம் கொடுக்கல. அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாளர்களெல்லாம் இவங்க அனுராக் தாக்கூர் சொன்ன தொகுதிக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் ராகுல் காந்தி சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். வாரணாசி தொகுதி மோடி வெற்றி பெற்றார் இல்லையா, வாரணாசி தொகுதி, அந்த வாரணாசி தொகுதியினுடைய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய அந்த ஆதாரங்களை எனக்கு கொடுக்க முடியுமா? மின்னணு ஆதாரங்களை கொடுக்க முடியுமா? கொடுத்து டிஜிட்டல் ஆதாரங்களை கொடுக்குற பட்சத்தில் அடுத்த நொடியிலேயே வாரணாசியிலையும் மோடியினுடைய வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத என்னால் அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார். அப்போது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த நாட்டினுடைய பிரதமராக 3வது முறை பிரதமர் மோடி வந்திருக்கிறாருன்னு பாஜக சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் அப்படி வெற்றி பெற்றது மிகப்பெரிய மோசடியின் மூலமாகத்தான் என்பது உலக மக்கள் பார்க்கிறார்கள். இந்திய ஜனநாயகத்தை பாஜக எந்த அளவிற்கு மோசமாக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். உலகனுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா? ஏன்னா 70 வருஷம் காங்கிரஸ் கட்சிக்காரன் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் மோசடியை என்னைக்காவது நடத்தி இருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? எந்த தலைமுறை வேணால் எடுத்து பாருங்கள். நம்ம தாத்தாட்ட கேட்டு பாருங்கள், அப்பாட்ட கேட்டு பாருங்கள், நம்மள்கிட்ட கேட்டு பாருங்கள், நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்கள். யாராவது இந்த காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய தேர்தல் மோசடியை செய்திருப்பதாக நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? அவ்வளோ பெரிய மோசடி. அதைத்தான் துருவராத்தி இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதில் இன்னும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவர் இப்போது ராகுல் காந்தி வெளியிட்டதை ஆதாரத்தோடு அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியில் போலி வாக்காளர்களை எத்தனை பேர் சேர்த்துருக்கிறாங்க, தகப்பனார் பெயர்கள் எத்தனை பேரை சேர்த்துருக்கிறாங்க, போலியான தகப்பனார் பெயர்கள் சேர்த்து, போலி முகவரிகள் சேர்த்து, இப்படி ஒரு முழுமையான ஆதாரத்தோடு ராகுல் காந்தி எல்லா விஷயத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கார். ஆனால் இந்த நொடி வரையிலும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருத்தனாலேயோ அல்லது தேர்தல் ஆணையத்தாலோ அதற்கு மறுப்பு சொல்ல முடிஞ்சிருக்கா? ஏறத்தாழ எத்தனை நாட்களாக இருக்குது? பல வாரங்களாகி இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு மறுப்பு, இதற்கு எதிராக ஒரு சிறு ஆதாரத்தை தேர்தல் ஆணையத்தாலேயோ பாஜகவிலேயோ கொடுக்க முடிஞ்சிருக்கா? ஒரு பிஜேபிக்காரன் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, 7 மாதத்திற்கு பிறகு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் நான் வெற்றி பெற்றதில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேஸ் போட போனால் நீ 7 மாதம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீ எல்லா அமைப்பையும் கையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபடுற, நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது இவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா நீ என்ன கேட்குற? நீ உடனே வரணும்னு சொல்கிற. எவ்வளவு பெரிய ஜனநாயக மோசடி பேர்வழிகளாக சங்க பரிவார கும்பல் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் இவையெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது. துருவரத்தினுடைய இந்த வீடியோ பல கோடி மக்கள் பார்க்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான விஷயமல்ல. அவர்கள் நம்புகிறார்கள் சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து மிகப்பெரிய மோசடிகளை நடத்தித்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் உறுதி செய்கிறார்கள். அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.